வணக்கம். உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் அல்ல பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறதா, அல்ல எல்ஐசியில் உங்களுடைய பாலிசி இருக்கிறதா? அப்போ நீங்கள் இந்த வீடியோவை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு சில கார்ப்பரேட் நபர்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்காக இந்த அனைத்து பேங்க்குகளையுமே மர்ஜர் செய்யக்கூடிய வேலை. ரெண்டாவது, இந்த பியூசி பப்ளிக் அண்டர்டேக்கிங் கம்பெனிகளில் கார்ப்பரேட் நபர்கள், பிரைவேட் என்டிட்டியை சார்ந்த நபர்கள் இந்த பேங்க்குகளுடைய தலைமை பதவியில் வரலாம் என்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், இதை பற்றின ஒரு மிகவும் ஆழமான டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கப் போகிறேன். அடானிக்கு கொடுக்கப்பட்ட 33,000 கோடி ரூபாய், அதையும் தாண்டி இந்த நாட்டுக்கு கூடிய ஏராளமான மக்களுடைய சேமிப்புகளை எப்படியெல்லாம் சுரண்டலாம் என்கிற ஒரு புதிய வழியை மோடி அரசாங்கம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வழியாக எடுத்து வைத்திருக்கிறார். குஜராத் லாபிக்கு எந்த அளவில் பணம் இந்த நாட்டு மக்களுடைய அக்கௌண்ட்லிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இது நேரடியாக உங்களுடைய சேமிப்பை சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, தொடர்ந்து எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய சாதாரணமான உதவி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், இதை தாண்டி இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள், ஹாய், ஹலோ, வணக்கம், எது வேணாலும் எழுதலாம். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை யூடியூபுடைய ஆல்காரிதத்தை உடைத்து ஏராளமான நபர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை நாம் அனைவருமே பார்க்க முடியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நாட்டின் நம்பர் 1 பேங்க், மிகப்பெரிய பேங்க். அடுத்தபடியாக யூனியன் பேங்க் மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 2 பேங்க்குமே மர்ஜ் செய்துவிட்டால் எஸ்பிஐக்கு அடுத்தபடியாக இந்த பேங்க்குடைய மர்ஜர் ஆகிவிடும். அதைவிட சீரியஸான விஷயம், எல்ஐசி, எஸ்பிஐ அல்ல எந்த அரசு பேங்காக இருந்தாலும் அதில் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் இருக்க தேவையில்லை. இதற்கு மேல் கார்ப்பரேட் நபர்கள், பிரைவேட் என்டிட்டியை சார்ந்த நபர்களையும் கொண்டு போய் சேர்க்கலாம் என்கிற முடிவை எதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கிறது? இந்த செய்தி வெளிவந்த உடனேயே ஒரு போராட்டம். இந்த போராட்டம் UFBU, யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன், இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 9 யூனியன்கள் இருக்கிறது. இந்த 9 யூனியன்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, மெஜாரிட்டி ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயி அசோசியேஷன், ஆல் இண்டியா பேங்க் ஆஃபீஸர்ஸ் கன்ஃபெடரேஷன், நேஷனல் கன்ஃபெடரேஷன் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயீஸ் மற்றும் ஆல் இண்டியா பேங்க் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் போன்ற 9 அசோசியேஷன்ஸ்கள் இருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கை என்ன? இந்த சட்டம் அமலுக்கு வந்தாலே பேங்குகளுடைய அந்த ஆத்மாவை, பேங்குகளுடைய அந்த மூல உத்தேசத்தையே பிரட்டி போட்டுவிடும். நேரடியாக மக்களுக்கு மட்டுமல்ல, எம்ப்ளாயீஸ்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படும். எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல், எந்த விதமான டிஸ்கஷனும் நடத்தாமல் மோடி அரசாங்கம் மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்து வைத்த இந்த சட்டத்திற்கே எதிராக இருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955 வாஸ் அமெண்டட். அதை எந்த விதமான கன்சிடரேஷனுமே செய்யவில்லை. பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970 and 1980, இந்த சட்டத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை. எல்ஐசி ஆக்ட் ஆஃப் 1956, இதையும் கன்சிடர் செய்யவில்லை. பார்லிமெண்டில் இதற்கான அப்ரூவலை வாங்கவில்லை. பேங்க் யூனியன்களிடமிருந்து எந்த விதமான அப்ரூவலும் வாங்கவில்லை. அதாவது ஒரு அராஜக முறைகள் இந்த மாற்றத்தை திணிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இதற்கான நோக்கம் என்ன? பிரைவேட்டைசேஷன். அரசு கையில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை முடக்கி பார்த்தார்கள். இப்போ ஒட்டுமொத்த பேங்கிங் செக்டரையே பிரைவேட் கையில் கொடுத்து பிரைவேட் என்டிட்டிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், ரிட்டர்ன் ஆஃப் லோன் வேவர் அல்ல பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை அப்படியே ஷிஃப்ட் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க போறார்கள். அப்பார் APAR, ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், இதன்படி தான் ஒவ்வொரு பேங்க் எம்ப்ளாயிக்கும் பேங்க் ஆஃபீஸருக்கும் அவர்களுடைய ப்ரமோஷன் நிர்ணயமாகும். இப்போது
ஹெச்ஆர் ஏஜென்சிகள், பிரைவேட் ஏஜென்சிகளை வைத்து ஒவ்வொரு நபருடைய பர்ஃபார்மன்ஸை கண்காணித்து அவர்களுக்கான வேலைகளை ஒதுக்கி கொடுப்பார்கள். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கலாம், அல்ல எதுவுமே கிடைக்காமல் போகலாம். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வாட் தே ஆர் சேயிங் இஸ் இன்டர்னல் அப்ரைசல், இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்னல் அப்லிஃப்ட்மெண்ட் எதுவுமே கிடைக்காது. அக்டோபர் 8 வெளிவந்த இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்ல, இதற்கு மேல் மேனேஜிங் டைரக்டருடைய பொசிஷன், எஸ்பிஐயில் மேனேஜிங் டைரக்டருடைய பொசிஷனையும் ஹெச்ஆர் இல்லை தனி டிபார்ட்மெண்ட்டை வைத்து ப்ரைவேட் என்டிட்டியிலிருந்து எடுக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ இவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் படி நீங்கள் பாருங்கள், HR agencies which will assess the candidate's behavior and ability, on that basis the recruitment process will happen. HR agencies, private agencies will assess the government bank employees. யூனியன்களுடைய டிமாண்ட் என்ன, உடனுக்குடன் இந்த டிசிஷனை ரத்து செய்யுங்கள். ரெண்டாவது, ஒரு ஜாயிண்ட் கமிட்டியை ஃபார்ம் செய்யணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸை வைத்து. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை இதில் நீங்கள் சேர்க்கணும். எஸ்பிஐயுடைய ஃபைனான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ இவர்களை நீங்கள் கொண்டு வரணும். இதை தாண்டி பேங்க் எம்ப்ளாயியுடைய யூனியன் அதோடைய ரெப்ரசன்டேட்டிவை இதில் இன்க்ளூட் செய்யுங்கள். இதற்கு பின்பு ஒரு ரெவ்யூ, அந்த ரெவ்யூவுக்கு பின்பு இதற்கான முடிவை எடுக்கலாம். இப்படி நீங்கள் தவறான முறையில் மக்களுடைய பணத்தை, பேங்க் எம்ப்ளாயீஸ்களுடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடாது. மெகா மர்ஜர் பிளான் யூனியன் பேங்க் மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் நடக்கிறது. இந்த பேங்க் மர்ஜர் நடந்த உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய பேங்காக மாறிவிடும். PSUக்களை இது முதல் முறையாக இவர்கள் செய்யவில்லை, இது போன்று இதற்கு முன்னாடியும் செய்திருக்கிறார்கள். பேங்க் ஆஃப் பரோடாவுடைய அசஸ்மெண்ட் ஆஸ் பர் ஜூன் 30 நீங்கள் பார்த்தீர்கள்னா இது 18.62 ட்ரில்லியன். இந்த மர்ஜர் நடந்துவிட்டாலே பேங்க் ஆஃப் இந்தியா இரண்டாவது இடம், அதுக்கப்புறம் HDFC அண்ட் அதுக்கப்புறம் ICICI. யூனியன் பேங்க் மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா இரண்டு பேங்க்குகளுமே மர்ஜ் ஆனவுடன் 18.62 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய இந்த பேங்க் இதற்கு மேல் 25.67 ட்ரில்லியனாக உயர்ந்துவிடும். இதற்கு பின்பு ICICI அப்ராக்சிமேட்லி அட் 26.42, அதுக்கு பின்பு HDFC. இதே போன்று சென்னையை சார்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை இந்தியன் பேங்குடன் மர்ஜர் செய்வதற்காக ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வங்கிகள், சின்ன சின்ன பேங்குகள், அதை பஞ்சாப் மற்றும் சிந்த் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுடன் லிங்க் செய்வதற்கான ஒரு ப்ராசஸ் தொடங்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 15 வெளிவந்த மணி கண்ட்ரோலுடைய இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த அனைத்தையுமே பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மர்ஜ் செய்வதற்கான இந்த முயற்சியை நடத்தி வருகிறார்கள். 2017 அண்ட் 2020 இதே போன்று மோடி அரசாங்கம் ஒரு சதிவேலையை பார்த்தது. 27 அரசு பேங்குகள் இருந்தது. இப்போது மர்ஜருக்கு பின்பு இது வெறும் 12ஆக குறைந்திருக்கிறது. அதாவது சின்ன சின்ன பேங்குகள் ரிட்டர்ன் ஆஃப் செய்யக்கூடிய இந்த வேலை 14 லட்சம் கோடி ரூபாயை கார்ப்பரேட்டிற்காக இவர்கள் ரிட்டர்ன் ஆஃப் செய்திருக்கிறார்கள். அதை சரிபார்ப்பதற்காக, அந்த கணக்குகளை சரிபார்ப்பதற்காக இந்த தில்லுமுள்ளு வேலைகளை மோடி அரசாங்கம் தொடர்ந்து பார்த்து வருகிறது. சிண்டிகேட் பேங்க் will be merged with Canara Bank anymore henceforth. Orient Bank of Commerce and United Bank of India will be merged with Punjab National Bank. சிந்தித்து பாருங்கள், இதனால் என்ன நடக்கும்? அமெரிக்காவில் இதே போன்ற ஒரு மிகப்பெரிய சரிவு நடந்தது. 2008 அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பேங்கான லேமேன் பிரதர் முழுகிய உடனேயே இதற்கான இம்பேக்ட் ஒட்டுமொத்த உலக எக்கனாமியில் நேரடியாக வெளிவந்தது. அதாவது பேங்குகள் சின்ன சின்னமாக இருக்கும்போது தான் அதற்கான இம்பேக்ட் அந்த எக்கனாமியில் வராது, மொனோபொலி கிரியேட் ஆகிடும். இன்னைக்கு SBIயோட மொனோபொலி இருக்குது. இதே போன்ற மொனோபொலி மற்ற இடங்களில் வர தொடங்கிவிட்டால் ஒட்டுமொத்த பணத்துடைய கண்ட்ரோல் பேங்குகள் பிரைவேட் கையில் போய்விட்டால் அந்த நபர்கள் கார்ப்பரேட்டிற்காக, லாபத்திற்காக மட்டுமே வேலை பார்ப்பார்கள் ஒழிய அந்த நாட்டு எக்கனாமிக்காக துளி கூட வேலை பார்க்க மாட்டார்கள். குரோனி கேபிட்டலிசம் அண்ட் பிரைவேட் கார்ப்பரேட் இவர்களுடைய லாபம் என்ன? அடானி, அம்பானி போன்ற நபர்கள் UFBU யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன்
இதை de facto privatization என்று கூறுகிறார்கள். இன்டர்னல் டாக்குமெண்ட் ஆஃப் யூனியன் ஸ்டேட்ஸ் மிக தெளிவாக ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். they have warned it could prioritize corporate agendas like easier lending a big infra projects. இந்த பிரைவேட்டைசேஷனுக்கு முன்பு அடானி அம்பானி போன்ற நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் போய் சேரும். லோன்களை எந்த அளவில் வேணாலும் இவர்கள் கொடுப்பார்கள். திரும்பி லோன் வருகிறதா இல்லையா அது வேற விஷயம். பட் அடானி போன்ற நபர்களுக்கு இந்த லோன்கள் போய் கிடைக்கும். PSU லோன்ஸ் அடானிக்கு கிட்டத்தட்ட 200% அதிகரித்திருக்கிறது 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை. பிரைவேட் லீடர்ஸ் might favor short-term profit over long-term public welfare. பிரைவேட் கம்பெனிகளுக்கு அந்த ஷார்ட் டேர்ம் லாபத்தை கொடுப்பதற்காக மக்களுடைய பணம் பயனில் எடுக்கப்படும். லாங் டேர்ம் ப்ராஃபிட், லாங் டேர்ம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மக்களுக்கு சேர வேண்டிய அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்களுக்கு இந்த பணம் போய் சேராது. அனைத்துமே அடானி அம்பானி போன்ற நபர்களுக்கு போய் சேரும். உதாரணத்துக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி அடானிக்கு எப்படி 33,000 கோடி ரூபாயை சப்போர்ட் செய்தார். எங்கிருந்து? LIC மீது அழுத்தத்தை போட்டு நரேந்திர மோடி நேரடியாக இந்த 33,000 கோடி ரூபாயை அடானியின் நிறுவனத்தில் இன்வெஸ்ட் செய்ய கூறியிருந்தார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் நீதி ஆயோக் இந்த 3 நபர்களுமே ஒரு ரிப்போர்ட் தயாரிக்க கூறினார்கள். இந்த ரிப்போர்ட்டுக்கான அந்த கையெழுத்தை போட்டது யார்? நிர்மலா சீதாராமனின் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற பெயரில் 28,600, அதாவது ரிஸ்க், மிகப்பெரிய ரிஸ்க். கம்பெனி லாபம் சம்பாதித்தால் மட்டும்தான் அந்த பணம் திரும்பி வருமே ஒழிய முழுகிச்சுன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த இடத்தில் 4,200 கோடி ரூபாய்க்கான பாண்ட் மட்டும்தான் வாங்கியிருக்கிறது LIC. மீதம் இருக்கக்கூடிய பணம் ஆன் அ ஹை ரிஸ்க். எங்கே போட்டிருக்கிறார்கள்? அடானியின் கிரீன் மற்றும் அடானியுடைய அம்புஜா சிமெண்ட் இந்த 2 கம்பெனிகளில் இந்த பணம் இன்வெஸ்ட் செய்யப்பட்டது. LICயுடைய ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 1.3% LICயுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனியில் இருந்தது. அடானி கிரீனில் இப்போதை 3% உயர்த்துவதற்காக இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அம்புஜா சிமெண்ட்டை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள். இதற்கு முன்பு 5.5% ஸ்டேக் இருந்தது LICயுடைய, இப்போ 8% உயர்த்துவதற்காக. அடுத்தபடியாக அடானி கேஸ் மற்றும் அடானி பவர் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ்லேயும் LICயுடைய பணத்தை போடுவதற்கான இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். BBB- ரேட்டிங் அடானியுடைய கம்பெனிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து பேங்குகளுமே அடானிக்கு எந்த விதமான பணத்தையும் கொடுக்க வேண்டாம் என்கிற ஒரு முடிவு எடுத்ததற்கு பின்பு முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் லைக் ஃபின்ச் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு பின்பு யாருமே அடானியுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது என்கிற ஒரு முடிவை எடுத்ததற்கு பின்பு லோன் கிடைக்கவில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கவில்லை. அப்போதான் அடானிக்கு உதவுவதற்காக நரேந்திர மோடி இந்த மாஸ்டர் பிளானை தீட்டிருக்கிறார். மாஸ்டர் பிளான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நீதி ஆயோக் வழியாக நரேந்திர மோடி LIC மீது போட்ட அழுத்தத்திற்கு பின்பு இந்த தொகை 33,000 கோடி ரூபாய். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மற்றும் மோடி கவர்மெண்ட் 3 பேருமே நடத்திய நாடகத்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 30 கோடி அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ், இன்சூரன்ஸ் ஹோல்டர்ஸ் LIC அவர்களுடைய பணம் இன்னைக்கு ஸ்டேக்கில் இருக்கிறது. நாளைக்கு இவர்கள் எங்களால் பணம் கொடுக்க முடியவில்லை, இல்லை தாமதமாகும், இது போன்ற ஏராளமான விஷயங்களை கூறுவார்கள். இப்போது பேங்க் மர்ஜர் ஒரு பக்கம், அந்த பேங்க் தலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் பிரைவேட் பிளேயர்ஸ். யாருக்காக, எதற்காக? இதனால் யாருக்கு லாபம்? மக்களுக்கு லாபமா? கிடையாது. நேரடியாக க்ரானி கேபிட்டலுக்கு, அடானி அம்பானி போன்ற கார்ப்பரேட்டிற்கு லாபத்தை தேடி கொடுப்பதற்காக இந்த சதியை தீட்டியிருக்கிறார்கள். பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கவில்லை, யூனியன் ஏஜென்சிகளில் அப்ரூவல் வாங்கவில்லை, SBIயிடம் அப்ரூவல் வாங்கவில்லை, LICயிடம் அப்ரூவல் வாங்கவில்லை. இது போன்ற அனைத்து இடங்களிலுமே எந்த விதமான அப்ரூவலையும் வாங்காமல், எந்த விதமான டிஸ்கஷன் நடத்தாமல் நரேந்திர மோடியின் அரசாங்கம் தன்னுடைய நண்பர்களுக்காக பணத்தை திரட்டுவதற்கான ஒரு கிளைம் பிளானை தீட்டிவிட்டார்கள். பேங்க் யூனியன்ஸ் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராடுவதற்கான காரணம் இதுதான். அவர்களையும் மிரட்டி விடுவார்கள், அவர்களையும் அடக்கி விடுவார்கள். காரணம், யூனியன் இருந்தால் கூட ஒவ்வொரு நபருடைய வேலை வாய்ப்பு முக்கியம். ஒரு நாள் லீவ் போட்டு அவங்க ரோட்டில் போய் உட்காருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. பட் we all as a country should unite and ask this government a question. எங்களுடைய வரிப்பணம், எங்களுடைய சேமிப்பு, எங்களுடைய இன்சூரன்ஸ் ஏஜென்சி மீது நாங்கள்
கட்ட வேண்டிய அந்த பணம், அதற்கான உத்தரவாதம், அதற்கான பதிலை நீங்கள் தான் கொடுக்கணும். மக்களிடம் பார்லிமெண்ட்டு அதற்கான டிபேட்டை நடத்தி அதற்கான லாபம் நஷ்டம் அனைத்தையும் விளக்கியதற்கு பின்பு இது போன்ற முடிவுகளை நீங்கள் எடுக்கணுமே ஒழிய நீங்களே தனிக்காட்டு ராஜா போன்று எந்த விதமான முடிவையும் எடுக்கக்கூடாது. எல்ஐசி விவகாரம் வெளிவந்ததற்கு பின்பு அதை பற்றி வாயை திறக்கவில்லை அரசாங்கம். இப்போ இந்த புதிய சதி, சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை சூறையாடக்கூடிய வேலையை குஜராத் லாபி பார்த்து வருகிறது. இதை கேட்டால் நாங்கள் ஆன்டி இண்டியன், ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி என்று கீழே பக்தர்கள், சங்கிகள் எங்களை ட்ரோல் செய்யவும் தொடங்கி விடுவார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.